இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? யோபுவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா? இந்த 2024 ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எதிர்பார்ப்போடு ஒருவேளை பலவிதமான லிஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கலாம். எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்கணும், இந்த வருஷத்தில் இதெல்லாம் கைக்கூடி வரணும், பல காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். ஒருவேளை அதில் பல காரியங்கள் நிறைவேறாமல் ஒருவேளை உங்களை சோர்வுள்ளாக்கியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னென்னா, உன் ஆரம்பம் அற்பமாக தான் இருந்துச்சு, ஒரு சாதாரணமாக தான். ஒருவேளை நீங்கள் நினைத்த காரியங்கள் கைக்கூடி வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கலாம். முதல் மாதம் மிஸ் ஆகிருக்கலாம், 2ஆம் மாதம் மிஸ் ஆகிருக்கலாம், 3, 4, 5 மாதம் கூட போயிருக்கலாம். வருஷத்தின் பாதி மாதங்களை கூட நீங்கள் கழித்து 6, 7 மாதம் கூட போயிடுச்சே கலங்கி கொண்டு இருக்கீங்களா? தெய்வ பிள்ளையில, இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இங்கே அழகாக வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சம்பூர்ணமாக இருக்குமா? ஆமேன். இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு, ஆரம்பத்தை நீங்கள் யோசித்து பார்க்காத. ஒரு மேலே ஆரம்பத்தில் ஃபெயிலியர் தான், ஆரம்பத்தில் பல விதமான போராட்டங்களும் தோல்விகளும் அவமானங்களை நீங்கள் பார்த்து இந்த வருஷம் அவ்வளோதான் நீங்கள் நினச்சிருக்கலாம். பயப்படாதீங்க, இந்த வருஷத்தின் முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமா, நன்மையா, உயர்வானதா, மேன்மையானதா, சம்பூர்ணமாய் பரிபூர்ணமாய் இருக்கும். தேவ மனுஷனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைல, பயப்படாதீங்க. இப்போ தான் 10ஆம் தேதி, இன்னும் 20 நாட்கள் இருக்குது. 20 நாட்கள் இருக்குது. என் ஆண்டவரில் ஒரு நாளில் கூட, ஒரு நொடிப்பொழுதில் கூட அற்புதத்தை செய்ய முடியும். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துருக்க காரியங்கள் கைக்கூடி வராமல் இருந்திருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவு உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் நல்ல முடிவு உங்களுக்கு கொடுக்க உண்மையில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, உங்களுக்கு வெரி ஸ்பெசிஃபிக்காக ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, என் அன்பான சகோதரனே, சகோதரி, என் பெற்றோரே, வாலிப தம்பி, தங்கச்சிமா, ஒருவேளை நீங்கள் எதனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அந்த முடிவு, அந்த வேலை, அந்த திருமண காரியம், அந்த பிள்ளை பாக்கியம், அந்த ஐஸ்வர்யம், அந்த உயர்வுகள், ப்ரமோஷன், அப்ராட் போகிற வீசா காரியங்கள், என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களோ கர்த்தர் அதை கொடுக்க உண்மையில் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட நினைவுகள் தெரியுமா? அது ஆண்டவர் ஆசீர்வாதமான நினைவுகள். அதனால தான் சங்கீதம் 115:12 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கோம், கர்த்தரை நினைத்திருக்கிற அவர் ஆசீர்வதிப்பார். அவர் யார் நினைத்திருக்கிறாரோ அவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள். அல்லேலூயா. உங்களை குறித்து நீங்களே ஒருவேளை குறைவாக யோசித்திருக்கலாம். தேவ பிள்ளைகள், இன்னைக்கு நான் தெய்வ மனுஷனாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் உங்களை குறித்து ஆண்டவர் அதிகமாக நினைத்திருக்கிறார். ஆமே. நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்குற முடிவு வரும். பயப்படாதீங்க, இந்த வருஷத்தின் முடிவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அடுத்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. தீமைக்கல்ல, நிச்சயமாக சொல்கிறேன், தீமைகள். ஒருவேளை நீங்கள் பலவிதமான நெருக்கங்களை, போராட்டங்களோ, உபத்திரங்களை கடந்து வந்திருக்கலாம். அவையெல்லாம் தீமைக்கல்ல, அது சமாதானமாக. தீமையாக இருந்தாலும் கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். யோசிப்பு வாழ்க்கையில் அதை தான் நடந்தது. யோசிப்பு வாழ்க்கையை உயர்த்தின அல்லவா? இன்னைக்கு உங்களுக்கும் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் உங்கள் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வருஷத்தை துவங்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே, ஆமென் என்ற விருப்பங்களோடு, ஆமென் என்ற வாஞ்சித்து ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அது பல நிறைவேறாமல் வரல சோர்ந்து போயிருப்பாங்கன்னா, அந்த வருஷத்தின் முடிவு நாட்களில் ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்ய முடியும், இவளை ஆசீர்வதிக்க முடியாய்
இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை, எதிர்பார்த்திருக்கிற நன்மையை நீங்கள் கொடுக்கும்படியா பாரத்தோடு ஜெபம் பண்ணுறப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறீங்க, அதுக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிற இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் எதிர்பார்த்துக்கிற முடிவு வந்தாச்சு, தைரியமாக போங்க. God bless you.